காலையிலே டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. லஞ்ச் வேலையும் முடிச்சுட்டேன். கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணிட்டு, முருங்கக்காய் சாம்பார் வச்சாச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி போட்டு எல்லாம் சட்னி வச்சுட்டேன். ஒரு செட்டு இட்லி, ஒரு செட்டு தோசை பண்ணியாச்சு. ஏன்னா ஃப்ரெண்டு வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அவங்களோட கார்டனிங். அண்ட் தென் வந்து என்னோடய சிஸ்டர் வீட்டுக்கும் போயிருந்தேன். என்னோடய சிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு மாடியோட வியூ இதுதான் சூப்பராக இருக்கும். ஏகாம்பரநாதர் கோயில் நல்லாவே தெரியும் மாடியிலேருந்து பார்த்தா. அவங்களோட குட்டி மாடி தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ செம்பருத்தி செடி 2 வச்சுருந்தாங்க. கற்பூரவள்ளி இருந்துச்சு, துளசி செடி இருந்துச்சு, பெரண்டை, அகைன் வந்து செம்பருத்தி செடி தான் இருந்துச்சு. இவ்வளோதான் குட்டி மாடி தோட்டம். ஸோ இன்னும் கொஞ்சம் நிறைய செடி வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து இந்த செம்பருத்தி பூ இந்த அளவுக்கு நல்லா பெருசாக அழகாக பூக்கும். நான் ஆல்ரெடி காமிச்சேன் இல்லையா அது. வர வழியிலே வந்து சந்தை போட்டிருந்தாங்க. ஈவினிங் வந்து வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாமே சந்தையில் வாங்கிட்டேன். இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் வாங்கும்போது நமக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும்னா கரெக்டாக 200 ஆகும் சந்தையில் வாங்கும்போது எனக்கு. கடையில் போய் வாங்கினோன்னா ஒரு வீக்குக்கு 500 அந்த மாதிரி ஆகும். இந்த மாதிரி சந்தையில் வாங்குறது முக்கியமாக வந்து நான் அந்த நாட்டு காய்கறிகள் தான் வாங்குவேன். கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய் இது எல்லாம் வந்து கடையில் வாங்கிப்பேன். அதே சேம் ரேட் தான் இருக்கும். மற்றபடி சுரக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், கத்திரிக்காய் இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட் கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும். சேப்பங்கிழங்கும் அந்த மாதிரி கம்மியாக தான் இருக்கும். இதில் என்ன ஒரு கூறு 20 ரூபான்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி வாங்குறதால நமக்கு பெனிஃபிட் தான்.